Episode 2 of One Plant 3 Mistakes. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேரிகேட்டட் கிம்னோ கால்சியம் கேக்டஸ் தான். இது நிறைய பேர் நர்சரியில பார்த்துருப்பீங்க. லைக் இந்த மாதிரி டபுள் கலர்ல ரெட் ஆரஞ்சு அப்படியே க்ரீன் ரொம்ப அழகா இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 மிஸ்டேக்ஸ் சொல்லிடுறேன் நான். யூசிங் ராங் சைஸ் ஆஃப் பாட், கிவிங் ஹார்ஷ் சன்லைட் அண்ட் ஓவர் வாட்டரிங். ஸோ இந்த 3 தான் வந்து கிம்னோ கால்சியமோட 3 மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் என்ன அப்படின்னு டக்குன்னு ப்ரீஃபா சொல்லிடுறேன். நீங்க அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த கலர் கேக்டஸை வாங்குவீங்க. இந்த கேக்டஸ் 2 விதமா இருக்கும். ஒண்ணு இந்த மாதிரி தனியாவும் இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு லாங்கான ஒரு கிரீன் கேக்டஸ்க்கு மேல இந்த மாதிரி கலர் கேக்டஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் மூன் கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாய்ஸ் ஆஃப் பிளான்ட் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கிரீன் இருந்து இந்த மாதிரி வேற கலரும் இருக்கிறதா தான் நீங்க செலக்ட் பண்ணணும் பிகினரா இருந்தா. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த கிரீன் மேக்ஸ் ஃபுட். ஸோ போட்டோசிந்தசிஸ்க்கு இந்த கிரீன் தான் ஹெல்ப் பண்ணும். இந்த இடம் எப்படின்னா குளோரோஃபில் டிஃபிஷியன்சினால வந்தது. ஸோ நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கிம்னோவை வந்து இந்த மாதிரி டபுள் கலர்ல வாங்குங்க. கிரீன் நிறைய இருக்க மாதிரி வாங்குங்க. அது உங்களுக்கு சர்வைவல் ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஃபுல்லா கலர்டா வாங்கிட்டீங்க கேக்டஸ் அப்படின்னா திடீர்னு ஒரு சின்ன இதனால அதனால டக்குன்னு பேர் பண்ணிக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு ஓவர் வாட்டரிங்கோ கிளைமேட் கண்டிஷன்ஸோ இதுதான். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பாட் சைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப பெரிய பாட் நீங்க கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி குட்டியா 2 இன்ச் 3 இன்ச் பாட்ல ஃபர்ஸ்ட் வளங்க. ஃபுல்லா ரூட்ஸ் பவுண்ட் ஆன பிறகு அடுத்து அதுக்கு 1 இன்ச் கூட கொடுத்தா போதும். வாட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நீங்க அடிக்கடி தண்ணி ஊற்ற தேவையில்ல. திஸ் இஸ் கேக்டஸ். ஸோ நீங்க வந்து ஃபுல்லா பாட் பண்ணிட்டு கேக்டஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தண்ணி ஊற்றுங்க. சூழ்நிலை மாதிரி இருக்கா டல்லா இருக்கா அப்படின்னா நல்ல ஒரு வாஷ் கொடுத்துருங்க. சன்லைட் என்ன அப்படின்னா இதுக்கு நீங்க நார்மல் கேக்டஸ் மாதிரி ஹார்ஷா கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இதோட ஆரிஜின் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. இது வந்து பியூர் டெசர்ட்ல இருந்து வந்தது கிடையாது. இது ஒரு ஃபுல் பிளைன்ஸ்ல அந்த மாதிரி சாண்ட் பிளைன்ஸ்ல அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த கிராஸஸ் புல்வெளி அந்த மாதிரி இருக்கிறதுல கிம்னோ வந்து அதிகமா வளரும். அந்த மாதிரி சைட்ல இது வந்து ஃபுல் டெசர்ட் கிடையாது, பட் நல்ல ஒரு ஹாட்டான ரீஜன் தான். அதனால நீங்க ஃபுல் வெயில்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு செமி ஷேடாவும் வச்சுக்கலாம். ஒரு வார்ம் லைட் கொடுத்தா இதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் ப்ராப்பரான சாயில், கரெக்ட் சார்ஸ் ஆஃப் பிளான்ட். கொஞ்சம் அந்த கிரீன் வர மாதிரி வாங்குங்க. ஃபுல்லா வந்து வாங்காதீங்க ஃபுல்லா. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த மூன் கேக்டஸ் நான் சொன்னேன்ல, அந்த ஒரு சின்ன கேக்டஸ் மேல அந்த கலர் கேக்டஸ் இருக்குல்ல, அது வந்து நீங்க தனியா எடுத்தீங்கன்னா அதனால வளர முடியாது. அதனாலதான் அந்த கிராஃப்டிங் பர்பஸ்க்கே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிகினரா இருந்தா இந்த மாதிரி ஒய்ஸா சூஸ் பண்ணுங்க. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஏரியல்ஸ் இருக்குல்ல, இந்த பிளான்டோட ஒவ்வொரு ஏரியல்ஸ்ல இருந்து வர்ற இந்த பல்ப் வந்து எந்த ஏரியல்ஸ்ல அது வருதோ, லைக் இப்ப இங்க கிரீன் இருக்கு, இங்க ஆரஞ்சு இருக்கு. ஸோ இந்த ஆரஞ்சுல இருந்து வருது அப்படின்னா அடுத்தது வருது ஆரஞ்சா தான் இருக்கும். கிரீனுக்கும் ஆரஞ்சுக்கும் சென்டர்ல இருந்து அந்த ஒரு பல்ப் வருதுன்னா அது வந்து அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதா தான் இருக்கும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஆனா இந்த பல்ப்ஸ்லாம் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் உங்களுக்கு. பட் வந்து இதை வெயிட் பண்ணீங்கன்னா ஒர்த் வெயிட்டிங். ஸோ இது ஒரு நல்ல பிகினர் ஃப்ரெண்ட்லி கேக்டஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 3 மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க.